ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்க போகிற ஃபர்ஸ்ட் மண்டே நைட் ட்ரா வந்து இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதில் நடந்த தரமான சம்பவங்களை பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆளில் போடுங்க. அப்படியே புதுசாக வந்துருக்கிறவங்க இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சிஎம் பேங்கோட செக்மெண்ட் தான். அதாவது சிஎம் பேங்க் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கிட்ட அவரோட டபிள்யூ வேர்ல்டு டைட்டில் வந்து தோத்துருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா அவர் வந்து என்ட்ராவார். ஸோ அவரோட தீம் சாங்கே இருக்காது, பிளாக்காக இருக்கும். ஸோ உள்ளே வந்து நான் வந்து நேற்று வந்து டைட்டிலில் தோத்துட்டேன். ஸோ இதனால் நான் என்ன ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெக்கேஷன் போயிருப்பேன் நினச்சிங்களா? நான் வந்து சிஎம் பேங்க் நான் வந்து டைட்டில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் டபிள்யூல வந்து என்னோட வேலையை வந்து பார்த்துட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ உடனே அவரை இன்டர்வியூ பண்ணுவார். அமெரிக்கன் நைட் மேன் கோடி ரோட்ஸ் லிட்டலாக அவரோட கண்ணு வந்து கருப்பு கலரில், அதாவது பொம்மை படத்துலலாம் பார்த்தீங்கன்னா கண்ணில் குத்தியாச்சுன்னா ஒரு கருப்பு கலரில் பார்த்தீங்கன்னா மாறுங்களா? அந்த மாதிரி அவருக்கும் வந்து கருப்பு கலரில் வந்து மாறி இருக்கும். உள்ளே வந்தோடனே சிஎம் பேங்க் அவரோட கண்ணை வந்து உத்து பார்ப்பாரு. அதுக்கப்புறமா சிஎம் பேங்க் அவர்கிட்ட சொல்லுவார், நீ ரெசல்மேனியாவில் வந்து ஜெயிச்சிருக்க, நான் ரெசல்மேனியாவில் என்னோட டைட்டிலில் தோற்றுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வெரைட்டியாக பேசிட்டு இங்கே விட்டு வெளியே போகிறப்போ நம்ம கோடி ரோட்ஸ் அவர்கிட்ட ஒன்று தான் சொல்லுவார். ஜஸ்ட்டு சே வென் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதாவது எப்போ நீ மட்டும் சொல்லுன்னு கேட்பாரு. அதாவது புரியலைன்னா சிஎம் பங்குக்கு கோடி ரோட்ஸ் வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அவரோட அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டிலுக்கான சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு வாய்ப்பை சிஎம் பங்குக்கு வந்து கொடுக்குறாரு. அதுதான் அவர் வந்து கேட்குறாரு, எப்போன்னு மட்டும் சொல்லு, உனக்காக நான் என் டைட்டிலோட சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு வந்து உனக்கு நான் தாரேன் அப்படிங்கிற மாதிரி சிஎம் பங்குக்கு வந்து கோடி ரோட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் இவங்களுக்கான ஃபியூட் வந்து கண்டினியூ ஆகுமா இல்லையாங்கிறத. அடுத்ததா நியூ டபிள்யூ உமன்ஸ் டேக் டீம் சாம்பியன்ஸும் இன்னைக்கு வந்து ரா எபிசோடுக்கு வந்து அரைவாயிருந்தாங்க. அடுத்ததா ஜட்ஜ்மெண்ட்டை சேர்ந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வருவாங்க. லிவ் மார்கன் வந்து ரெசல்மேனியாவில் வந்து உமன்ஸ் வேர்ல்டு டைட்டில் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே வந்து சோலுருக்கா வந்து டபிள்யூக்குள்ளே வந்து நம்ம லிவ் மார்கன் வந்து சேலஞ்சு பண்ணுவாங்க. அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை கேட்பாங்க. அதுக்கான மேட்ச் வந்து நடக்கும். குறிப்பாக சாரியா உள்ள வந்து சோலுருக்காவை பயங்கரமாக அட்டாக் பண்ணி போட்டுருவாங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளுடைய லிவ் மார்கன் வந்து இந்த மேட்ச்சை வந்து வின் பண்ணி அவங்களோட டைட்டிலை வந்து ரீட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான சம்பவமே வந்து நடக்கும். லிவ் மார்கன் வந்து அவங்க டைட்டில் ரீடைன் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா ரேம்பு சைடில் வந்து ஸ்டெஃப்னி வாக்கர் வந்து நிற்பாங்க. ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்பாங்க. அஃப்கோர்ஸ் ஸ்டெஃப்னி வாக்கர் வந்து இன்னும் அவங்களோட தோல்வி வந்து ஒத்துக்கிடலை. மேபி இதுக்கான ரீமேட்சுக்கான ஸ்டோர் லைன் வந்து இதுக்கு மேலே கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேக்லாஸ் வரைக்கும் இந்த மாதிரி இருப்பாங்க. அடுத்ததாக ரெசல்மேனியா 42ல் நடக்க வேண்டிய ஸ்டோர் லைனை இதுக்கு மேலே டபிள்யூ வந்து கண்டினியூ பண்ண வராங்க. எஸ், பிரான் பிரேக்கர் விசஸ் செத் ராலன்ஸுக்கான ஃபியூடை அது நம்ம ரெசல்மேனியாவே பார்த்துட்டோம். செத்து ஜெயிக்கக்கூடிய மேட்ச்சில் வந்து பிரான் பிரேக்கர் இன்டர்ஃபரன்ஸ் ஆகி அவரை தோக்க வச்சிருப்பாரு. இதனால் கடுப்பான செத் ராலன்ஸ் இப்போ திரும்பவும் இந்த ஒரு ஸ்டோர் லைனுக்குள்ளே வந்துட்டாங்க. ரெசல்மேனியாவுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஸ்டோர் லைனை டபிள்யூ ரொம்ப முயற்சி பண்ணாங்க நடத்திடணும்னு. பட் அது நடக்கலை. இதுக்கு மேலே இது வந்து இந்த ஸ்டோர் லைனை இனி ஸ்லோவாக அழகாக இழுத்து மேபி பேக்லாஸில் கூட வைக்கலாம். சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இழுத்து சம்மர் ஸ்லாமில் கூட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து திரும்பவும் டபிள்யூக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அடுத்ததாக இணை பிரியா நண்பர்கள் வந்து பிரியக்கூடிய நேரம் வந்துட்டு அதாவது நம்ம யூஎஸ்காயும் ரியர்ஃபில் வந்து பிரிய போகிறாங்க. ரியர்ஃபில் சொல்லியிருப்பாங்க, நான் இனி ஒன்று வந்து ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். நான் வந்து இதுக்கு மேலே ஸ்மாக் டவுனுக்கு போக போகிறேன். ஐ மிஸ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம லிவ் மார்கன் வந்து லிவ் மார்கன் வருது பாருங்களேன். ரியர் ஃப்ளை வந்து உமன்ஸோட அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் வச்சுருக்காங்க. அந்த டைட்டில் வந்து ஸ்மாக் டவுன் வருது. அதனால் இதுக்கு மேலே ரியர் ஃப்ளை வந்து ஸ்மாக் டவுன் பிராண்டுக்கு வந்து போயிடுவாங்க. இதனால் யூஎஸ்கையும் இவங்கெல்லாம் பிரியக்கூடிய நேரம் வந்திருக்கு. அடுத்ததாக வந்து இன்னைக்கு ரா எபிசோடில் குந்தர் வந்து பேக் ஸ்டேஜில் ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் கூடிய விரைவில் வந்து வேர்ல்டு டைட்டில் வந்து அவரோட இடுப்பில் வந்து கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது குந்தர் இதுக்கு மேலே வேர்ல்டு டைட்டில் பக்கம் வர போகிறாரு. அதையும் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்சு அவரோட இடுப்பில் கட்டிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அஃப்கோர்ஸ் இது வந்து உண்மை தான். இதுக்கு மேலே அப்டேட் வந்து வந்திருக்கு. அதை நான் இதில் வந்து கன்வே பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு வந்து அப்டேட் வீடியோ போடுவேன். அதில் கூட இதை பற்றி நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறேன். அதாவது இப்போ குந்தர் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான ஃபியூட் வந்து டபிள்யூ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். மேட்ச் கூட வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் குந்தர் சொல்கிற மாதிரி மேட்சை ஜெயிப்பாரா அப்படிங்கிறது இதுக்கு மேலே வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நம்ம இதுக்கு மேலே ஓஜி பிளட் லைனோட சம்பவங்களை பார்க்க போகிறோம்.
ஸோ அடுத்ததாக வந்து நம்ம மெயின் ஈவெண்ட்டோட செக்மெண்ட்டை வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதாவது நம்ம ரோமன் ரெயின்ஸோட செக்மெண்ட் நியூ வேர்ல்டு சாம்பியன் தலைவன் உண்மையிலே அதாவது அந்த வேர்ல்டு டைட்டிலுக்கு வந்து உயிரை கொடுத்துருக்காரு. ஸோ வேர்ல்டு டைட்டிலுக்கு மட்டும் உயிர் கொடுக்கல, ஸோ அவர் இப்போ WWEக்கே வந்து உயிர் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ இருக்கா. சரி, இப்போ அதை விடுங்க. செக்மெண்ட் வைஸ் வந்தோம்னா ஸோ ரோமன் ரெயின்ஸ் ரிங்குக்குள்ளே வர டைம்லேயே பேக் ஸ்டேஜ் அந்த கொரிலா பொசிஷன் அந்த இடத்துல நின்று ஸோ ஜே உசேன் ஜிம்மி உசேனை சேர்த்தே வந்து அவர் வந்து கூட்டிகிட்டு வருவார். அந்த ஓஜி பிளட் லைனோட ஃபீல் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கும். ஸோ 2-3 பேரும் வந்து ரிங்குக்குள்ளே வருவாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் லாஸ் வேகாஸில் இருக்க எல்லா ஃபேன்ஸையும் வந்து அவர் வந்து எக்னாலேஜ் வந்து பண்ண சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம ஊசோஸாவை பார்த்து அவருக்கான அந்த எமோஷ்னல் மூமெண்ட்டு, அதாவது நம்ம அந்த ஓஜி பிளட் லைனோட மூமெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுவார். ஸோ ரோமன் ரெயின்ஸு வந்து சொல்லுவார், ஸோ ஊசோஸ்ட்ட நான் வந்து உங்களை வந்து ரொம்பவும் வந்து மிஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ணதை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஊசோஸை பற்றி சொல்லுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஜே உசோ வந்து ரொம்ப பாராட்டுவார். ஸோ உன்னோட இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா நீ தான் இப்போ உன்னோட மெயின் ஈவெண்ட் ஜே உசோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜே உசோ வந்து பயங்கரமாக பாராட்டுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அவரோட அந்த ஆறா இருக்குல்ல, ஸோ 4 வருஷமாக இந்த ஊசோஸை வச்சு ஸோ ரோமன் ரெயின்ஸ் அந்த பிளட் லைனோட அந்த ஒரு ஃபார்மை வந்து கொண்டு வந்தார் தெரியுமா. ஸோ 4 வருஷமாக வந்து நம்ம ஒரு பயங்கரமான ஒரு டாமினேட்டர் ஃபேக்ஷனாக வந்து இருந்தோம் அப்படிங்கிறத ஊசோஸுக்கு வந்து ஞாபகம் கொடுத்தாரு. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதாவது நம்ம இப்போ சேர்ந்து வந்து ஸோ இருக்க போகிறோம், அந்த WWE வந்து ரூல் பண்ண போகிறோம். ஸோ பட் போன தடவை இருந்த பிளட் லைன் மாதிரி ஸோ நான் வந்து உங்களை எனக்கு கீழே வேலை பார்க்க நான் வந்து சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து என்னோட பிளட்டாக இருக்க போகிறீங்க. ஒரு ரத்தம் என் உடம்புக்கு என்ன தேவையோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு பிளட்டும் சதயமாக வந்து இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்லுவார். அதாவது அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ரோமன் ரெயின்ஸுக்கே வந்து ஆப் ஆயிடுச்சு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து இவங்கெல்லாம் வந்து ரொம்பவும் வந்து வேலை வாங்குவார். ஸோ ஜிம்மிஸ்கிட்ட எந்த ஒரு பர்மிஷனையும் கேட்க மாட்டார். ஸோ இதனால தான் காண்டானா ஈகோவில் ட்ரிகரானா நம்ம ஜேவுஸோவும் ஜிம்மிஸும் ஸோ அந்த பிளட்லன்னு உடஞ்ச கதை. இதனால ரோமன் ரெயின்ஸுக்கு அந்த 4 வருஷம் அந்த பெல்ட் எல்லாமே உடஞ்சி போச்சு. ஸோ அதை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியுங்களா. ஸோ இனிமேல் அந்த தப்பை வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து பண்ண மாட்டேன். ஸோ நான் வந்து உங்களை வேலை வாங்க மாட்டேன், உங்களை வந்து எனக்கு கீழே வந்து நான் ட்ரீட் பண்ண மாட்டேன். நம்ம எல்லாருமே ஒன்று தான், ஈக்குவலாக தான் வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து சேர்ந்து வந்து இருக்க போகிறோம். ஸோ அதுவும் நீங்கள் என் பிளட்டு ஒரு நம்ம 3 பேரும் ஒரு பிளட்டு மாரி இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து ஊசஸ்க்கு வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து கொடுப்பாரு. ஸோ உடனே இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமா போயிட்டுருக்கோம் எல்லாம். நம்ம வந்து ஸோ அந்த பிளட் லைனோட ஸ்டோர்லேயும் திரும்ப வந்துட்டு ஸோ இதுக்கு மேலே WWE பார்க்குறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோமா. ஸோ கூடாலுமே வந்து அந்த பிளட் லைனுக்கான ஸ்டோர் லைனுமே வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ ஜாக் ஆஃப் ஆர்ட் வந்து உள்ள இன்டர்ஃபரன்ஸ் ஆயிடுவார். ஸோ உள்ளே வந்தோடனே ரோமன் ரெயின்ஸ் சொல்லுவார், ஸோ நீ ஒன்று இப்போ உள்ளே வந்திருக்கேன்னா நீ ஒன்று நம்ம டீமில் சேர்றதுக்கு வந்துருப்ப, அப்படி இல்லைன்னா நீ வந்து இந்த டைட்டில் பக்கம் தானே வந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்போ ஸோ ஜாக் ஆஃப் ஆர்ட் சொல்லுவார், ஐ நீட் எவரிதிங் தட் த ட்ரைபல் சீஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதாவது வாங்கிட்ட இருக்க எல்லாமே வந்து எனக்கு இப்போ தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதாவது இப்போ தான் ஊசஸை திரும்ப கரெக்ட் பண்ணி தனக்கு டீமில் வந்து ரோமன் ரெயின்ஸ் சேர்த்தாரு. அந்த டீமும் எனக்கு வேணும், அந்த பெல்ட்டும் வேணும், உனக்கிட்ட இருக்க அந்த ட்ரைபல் சீஃப் பதவியும் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஜாக் ஆஃப் ஆர்ட் வந்து ரோமன் ரெயின்ஸ்ட்ட வந்து சேலஞ்ச் வந்து பண்ணுவார். ஸோ உடனே காண்டான ரோமன் ரெயின்ஸ் நல்லா வந்து யோசிச்சிக்க, ஸோ நீ இதுக்கு மேலே யோசிக்க முடியாது, இருந்தாலும் நீ என் கசின், ஸோ அதனால உனக்கு 1 வாரம் டைம் தரேன், உனக்கு நீ கேட்ட எல்லாமே கிடைக்கும், பட் நல்லா யோசிச்சிக்க, ட்ரைபல் சீஃபை எதிர்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு உன்னோட பதிலை வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிறோம் மண்டே நைட் வரைக்கும் வந்து என்கிட்ட வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஜாக் ஆஃப் ஆர்ட் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்லிடுவார். ஸோ எப்படியும் ஜாக் ஆஃப் ஆர்ட் கண்டிப்பாக இந்த ஃபியூடை வந்து கண்டினியூ பண்ணுறது தான் பார்ப்பார், சேலஞ்சும் வந்து பண்ணுவார். ஸோ மேபி இவங்க 2 பேர்த்துக்குமான ஃபியூட் வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். மேட்ச் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் பேக்லாஷில் நடத்தி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கேன். ஸோ அப்படி இருக்கும். அது சரி, அந்த ஸ்டோரி லைன் வந்து வேறு. ஸோ இன்னொன்று கவனிச்சிங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வரக்கூடிய மண்டே நைட் ராய்க்கும் வந்து வர போகிறாரு. ஸோ இதிலேருந்து அதாவது இதிலிருந்தே கண்டினியூ ஆகிக்க நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ ரோமன் ரெயின்ஸ் இதுக்கு மேலே WWEலேருந்து ஒரு ஃபுல் டைமாக வந்து இருக்க போகிறாரு. அது நேற்று நடந்த ரெஸ்ல்மேனியாலே அவர் வந்து போஸ்ட் ஷோவில் வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதையும் நான் நேற்று ரிவ்யூ வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ரோமன் ரெயின்ஸ் அதுக்கான அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்கிறாரு. அடுத்த வாரம் வந்து நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் இதுக்கு மேலே WWEல அந்த ஸ்டார்டிங் அதாவது 2020 டைமில் ரோமன் ரெயின்ஸ் யூனிவர்சல் சாம்பியனாக இருக்கிறப்போ ஸோ வாரம் வந்து ப்ரோமோ கட் பண்ணார். மாதத்துக்கு நடக்க போகிற
ஸோ அந்த மாதிரி வந்து ரோமன் ரெயின்ஸ் எல்லா பேப்பர்லையும் ஃபைட் பண்ண போகிறாரு. ஸோ இதுக்கும் மேலே ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஃபுல் டைமர் எப்படி எல்லா சக ரெஸ்லர்ஸ் மாதிரி இருக்கிறாங்களோ ஸோ அதேமாரி இவரும் ரெகுலராக WWE வாரம் வருவார். ஸோ மாதத்துக்கு ஒருக்கா மேட்சுமே வந்து பண்ண போகிறாரு. ஸோ இது ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் தான். ஸோ டீட்டெயிலாக வந்து ஆனால் அப்டேட் டீட்டெயிலாக பார்க்கலாம். அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே ரோமன் ரெயின்ஸ்டையும் வேலிடேட்டட் இருக்குது. ஸோ ஊசோஸ்டையும் டேக் டீம் சாம்பியன்ஷிப் இருக்குது. ஸோ அந்த ஓஜி பிளட் லைனை பார்த்த ஃபீல் இருக்குது. ஸோ இதுக்கு மேலேயாவது அந்த இழந்து போன அந்த WWE ரேட்டிங் திரும்பவும் வந்து ரோமன் ரெயின்ஸால் திரும்ப கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.